வணக்க மாதம் 4ஆம் நாள். திருவிவிலியம் காட்டும் அன்னை மரியா. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில இடங்களில் அன்னை மரியா பற்றிய மறைமுக வெளிப்பாட்டை காணலாம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே பகையை உண்டாக்குவோம் என்ற இறை வார்த்தையும், ஏசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இதோ கருவுற்றிருக்கும் இந்த இளம்பெண் ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பாள் என்ற இறை வார்த்தையும் அன்னை மரியா பற்றிய விவிலியம் காட்டும் குறிப்புகளாகும். புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியில் மொத்தம் 20 இடங்களில் மரியா பற்றிய செய்திகளை நாம் காணலாம். மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் போன்ற நற்செய்திகளில் குடும்பம் பற்றிய குறிப்புகள், உறவினர் பற்றிய தர்க்கம், தாய்மை பேறு, கானாவூர் திருமணம், சிறுவையடியில் மரியா, குழந்தை பருவ நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு விடயங்களின் மூலமாக அன்னை மரியா திருவிவிலியத்திலே போற்றப்படுகின்றார். நாமும் அன்னை மரியாவை போற்றுவோம், அவரது புகழை பறை சாற்றுவோம், அவரிடம் எமக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசும்படியாக மன்றாடுவோம். ஆமென். தூய மரியே, இறைவனின் தாய்.